உபவாச கூடுகையிலே நம்ம இருக்கிறோம். இது வெற்றிகரமான 2வது உபவாச கூடுகை. ஆமென். உபவாச கூடுகையில பாக்குறப்ப எதுக்கு உபவாசம் பண்றோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். உபவாசம் ஆவியை பலப்படுத்துறது, நம்முடைய ஆவிய பலமா ஆக்குறதுக்கு தான் அந்த ஒவ்வொரு மாசமும் நம்ம அந்த இறுதி வாரத்துல நல்ல நாளா செலக்ட் பண்ணி, ஆண்டவருக்கு எல்லா நாட்களும் நல்ல நாட்கள் தான் இருந்தாலும் கூட அந்த வார இறுதியில நம்ம ஆவிய பலப்படுத்துறோம். இது நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும். ஏன்னா ஆவியில் வல்லமை இருக்கிறப்பதான் நம்ம கேட்கிற ஜபங்கள் கேட்கப்படும். நம்ம கேட்கிறோம், அந்த ஜபம் கேட்கணும்னா அந்த ஆவியோடைய வல்லமையை நம்ம என்ன பண்ணணும், பூஸ்ட் பண்ணணும். இம்யூனிட்டிம்பாங்க, பூஸ்ட் பண்ணணும். பூஸ்ட் பண்ணாதான் நம்மளுக்கு அந்த ஆண்டவருக்கும் நம்மளுக்கு உள்ள இணக்கம், நெருக்கம் அதிகமாயிட்டே இருக்கு. அதனால நம்ம அந்த உபவாசம் கண்டிப்பா தேவையில்லை. ஒரு கிறிஸ்தவன் ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறான் அந்த சமுதாயத்துல அப்படின்னா அவன் உபவாசம் பண்ணிருப்பான். உபவாசம் பண்ணாம எந்த சக்சஸும் பண்ண முடியாது. இட் இஸ் எ சீக்ரெட். இது ஒரு ரகசிய இறைவனை தேடுகிற வழி. இறைவனுடன் மிக நெருக்கமாக இணக்கமாக உறவாக உன்னை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த உறவா நீ இருக்கிற அப்படின்னா ஒரு அத்தாரிட்டி, இஸ் மை சன் அப்படின்னு, ஹீஸ் மை டாட்டர், இஸ் மை மதர் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப ஆண்டவருக்கு நம்ம என்ன பண்றோம், ஒரு உறவாக இருக்கிறோம். அந்த உறவை மேம்படுத்த நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், உபவாச கூடுகை ரொம்ப முக்கியம். வீட்டிலே உட்கார்ந்துகிட்டு பண்ணலாம். அது உபவாச கூடுகை கிடையாது. அது என்ன கூடுகை, பட்டினி கூடுகை. உபவாசம் என்பது அந்த சபையில உட்கார்ந்து ஆண்டவனை நம்ம பிரார்த்தனை பண்றோம். இன்னும் சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, இன்னைக்கு நான் உபவாசம் இருக்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டுல எல்லா வேலையும் பார்ப்பாங்க. ஒரு வேலையும் செய்யக்கூடாது. உபவாசம் இருக்கிறப்ப, விரதம் இருக்கிறப்ப ஒரு வேலையும் செய்யக்கூடாது. முஸ்லீம் என்ன சொல்லுவாங்க, அதை நோம்புன்னு சொல்றாங்க. இந்துக்கள் என்ன சொல்றாங்க, விரதம்னு சொல்றாங்க. ஆனா கிறிஸ்தவ நம்ம என்ன சொல்றோம், உபவாசம் சொல்றோம். அல்லேலூயா. தேவனை நம்ம மகிமைப்படுத்துறதற்கு இது ஒரு வழியாக இருக்கிறது. ஒரு பாடலை நாம் பாடுவோம். எந்தன் கண்மலையானவரே, உம்மை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. பிறகுகளின் நிலையில் என்றென்றும் மகிழ செய்தி, இந்த சிறகுகளின் நிலையில் என்றென்றும் மகிழ செய்தி. தூயவரேயும் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரேயும் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை நமக்கு, ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு. இந்த பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. இந்த பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. ஏசு ராஜா பலனானே, ஏதோ பயமில்லை.
ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை ராஜா நீ செய்த நன்மைகளை ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த உபவாசம் வெளிநாட்டுல எல்லாம் பாக்குறப்ப ஒரு அழைப்பு விடுப்பாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, உடல் எடை உங்களுக்கு குறையணுமா, இடுப்பு பகுதியில் உள்ள சதையெல்லாம் நீங்கணுமா அப்படின்னா நீங்க உபவாச பிரேயருக்கு வாங்க. எப்படி பாருங்க, சூட்சமாமா ஆண்டவர் வார்த்தையை பத்தி பேசாம நயவஞ்சகமா இப்படி உடல் எறைய குறைக்கணும், நீங்க அழகுபடுத்த வேணும்னா உபவாச பிரேயருக்கு வாங்க, எந்தவித உங்களுக்கு ஃபீஸும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பிட் நோட்டீஸ் அடிச்சு டிவில விளம்பரம் எல்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம உபவாசம் பண்றப்ப ஆவி பெருகுது, மாமிசம் குறையுது. ஹல்லேலூயா. ஆவி பெருகுது, மாம்சம் குறையுது. உடலில் இருக்கிற நம்மளுக்கு அந்த தீமையான விஷயங்கள்லாம் நீங்கி நன்மையான விஷயங்களை நம்மளுக்கு சிந்திக்க தோணுது. ஏனென்றால் நம்முடைய சமுதாயத்துல ஒண்ணு சொல்லுவாங்க, அவனுக்கு கொழுப்பு அதிகமாக இருக்கிறது, அதனால அவன் இது மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறான், இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறான், அவன் இது பண்றது காரணமே அவனுக்கு அதீத கொழுப்பு அவனிடத்தில் இருப்பதால் அப்படின்னு சொல்லி வெளிநாட்டுல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஈடுபடுறாங்களாம். அதனால உபவாசத்தின் மூலம் நம்மளுக்கு என்ன கிடைக்குது பாக்கணும், ஆவி பெருகி மாம்சம் சிறுகும். உடை இழந்தாலும், அதாவது உடல்ல இருக்கிற அந்த எடை இழந்தாலும் ஆண்டவரோடு நம்மளுக்கு என்ன பண்ற ஒரு நெருங்கிய உறவு உண்டாகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் நம்மளோட பிரதான நோக்கமா பாக்குறோம். நம்ம ஏன் உபவாசம் இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம இப்ப பாஸ்டர் மத்தியில, என்னுடைய மத்தியில நாமெல்லாம் என்ன பண்றோம், பிற இடத்துக்கு நாங்க போறோம், போயிட்டு அவங்களுடைய தலையில வச்சோ உடம்புல பாதிக்கப்பட்ட பகுதியில வச்சோ நாங்க ஜெபிக்கிறப்ப எங்களுடைய ஆவியின் வல்லமை மிக நெருக்கமாகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், உபவாச ஜபத்துல இருந்து ஆண்டவரோடு நம்ம சஞ்சரிச்சுக்கிட்டே இருக்கோம். சஞ்சரிக்க நம்ம என்ன பண்றோம், ஆண்டவருடைய வல்லமையை, ஆவியின் வல்லமையை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். அதனாலதான் பாத்தீங்கன்னா வெளியில விடுதலை ஜபம்பாங்க, விடுதலை ஜபம். கைய வச்சு இப்படி பிரேயர் பண்றப்ப அங்க என்ன பண்ணுவாங்க, இப்படிங்கிறாங்க, மயங்கி விழுவுறாங்க, இப்படின்றாங்க, அங்க ஒரு ஹீலிங் வந்து கிடைக்குது. இதெல்லாம் எப்படி பண்றாங்க, மேஜிக்கா அப்படின்னு பாக்குறப்ப மேஜிக் கிடையாது. சில பேர் சொல்றாங்க அவங்க செட் பண்ணி வச்சுக்கிட்டு இது மாதிரியான காரியங்கள்ல அவங்க ஈடுபடுறாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அது உண்மை அல்ல. ஆண்டவருடைய வல்லமை உன்னிடத்தில் வரும்பொழுது நீ என்ன பண்ற,
சுகமளிக்கும் வல்லமையை ஆண்டவர் தருகிறார். அல்லேலூயா. அந்த சுகமளிக்கும் வல்லமையை நம்ம பெறணும் அப்படின்னா ஒவ்வொரு கிறிஸ்தவனும் நம்ம என்ன பண்ணணும்? உபவாச ஜபத்தை விட்டு விடக்கூடாது. ஒரு சக்சஸ்ஃபுல் மனிதனை நம்ம பாக்குறோம், அவனிடத்துல நீங்க பேசுங்க. கிறிஸ்துவ சம்மதத்துல இருந்துகிட்டு நீங்க இந்த அளவுக்கும் இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறது காரணம் என்ன? ஆண்டவருடன் நம்ம அனுதினமும் சஞ்சரிப்பது, வேதத்தை வாசிப்பது, தியானிப்பது, அதன்படி நடந்து செல்லுது. சும்மா வேதத்தை வாய்ச்சோம் அதன்படி நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அதன்படி நம்ம என்ன பண்ணணும்? ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணாதான் நம்மளுக்கு அது மாதிரியான வல்லமை கிடைக்கும். அதற்கான நம்ம காரியங்கள் நம்ம ஈடுபடணும். அப்ப அந்த வல்லமை வர்றப்ப நம்ம என்ன ஆகும்? தடைப்பட்ட காரியம் நாங்க பாஸ்டர்மார்கள் நாங்க செய்யறோம், உங்களுக்கு வல்லமை எப்படி கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே தீரும். இது ஆண்டவருடைய வாக்காக இருக்கிறது. ஏனென்றால் அவரிடத்தில் நம்ம என்ன பண்றோம்? ஒரு இணக்கமான உறவை, ஒரு மிகவும் இணக்கமான உறவை நம்ம என்ன பண்றோம்? பேணி பாதுகாக்கிறோம். அப்ப நம்முடைய பிள்ளை அவனுக்கு நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் பிதாவிடத்தில் வைத்து நிறைவேற்றுவோராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நாம் இதை நம்மளுடைய மக்களிடத்துல போயிட்டு இதை நம்ம சொல்லணும். மார்க் 2வது அதிகாரம் 19-20. இல்ல 19ல இருந்து வாசி, சாரி 18ல இருந்து வாசி. யோவானுடைய சீசரும் பரிசேயருடைய சீசரும் உபவாசம் பண்ணி வந்தார்கள். அவர்கள் அவரிடத்தில் வந்து யோவானுடைய சீசரும் பரிசேயருடைய சீசரும் உபவாசிக்கிறார்களே, இருக்கிறது என்னவென்று கேட்கிறார்கள். அதற்கு இயேசு, மணவாளன் தங்களோடு இருக்கையில் உபவாசிப்பார்களா? இருக்கும் வரைக்கும் உபவாசிக்க மாட்டார்களே. மணவாளன் வரும். அல்லேலூயா. மணவாளன் யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறாரு? அவருடைய இருக்கிறார். அந்த வசனத்தின்படி அவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே இயேசு எங்க இருக்காரு? அவரு கூட இருக்கிறாரு. அப்ப அவங்க உபவாசிக்காம இருக்கிறாங்க. அப்ப போய் கேக்குறப்ப அவன் என்ன சொல்றான்? இயேசு இங்கேயே இருக்கிறார். இயேசுவின் தோழன் ஏன் உபவாசிக்க வேண்டும்? நம்ம யாருக்காக உபவாசிக்கிறோம்? இயேசு எனக்கு வேணும், எங்க அப்பா இயேசு வேணும், எங்கள் தெய்வம் இயேசு வேணும், இயேசு சாமி வேணும். அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்றோம்? இந்து உள்ள காலகட்டத்துல நம்ம என்ன பண்றோம்? மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அந்த நாட்களையே உபவாசிப்பார்கள். அல்லேலூயா. அந்த நாட்கள் தான் இந்த நாட்கள், அந்த நாட்கள் தான் இந்த நாட்கள். இப்பெல்லாம் நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவரை தேடி உபவாசிக்க காரணமாக இருக்கிறது. அதான் நம்மளுக்கு ஆண்டவர் நம்ம தேடிக்கிட்டே இருக்கணும். அவர் நம்மிடத்தில் தான் இருக்கிறார். இருந்தாலும் நம்ம என்ன பண்றோம்? அவர்கிட்ட அனுதினமும் அவர்கிட்ட ரிமெம்பர் பண்றோம். ஆண்டவருக்கு தான் தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம்? படுத்து உறங்கல. ஆண்டவர் என்னிடத்தில் இருக்கிறாரு, அவருக்கு எல்லாம் பார்த்துக்குப்பாரு அப்படின்னு ஒப்புக்கு சில பேர் பேசுவார்கள், ஒப்புக்கு ஜெபம் பண்ணுவார்கள். ஆண்டவர் இருக்காருப்பா, அவரு பார்த்துக்குவார்ப்பா அப்படின்னு ஒரு அசட்டை பேச்சு பேசுவார்கள். அந்த அசட்டை பேச்சுல நாம் இருக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்? அனுதினமும் பிரேயர் பண்றோம், முட்டி போட்டு ஜெபம் பண்றோம். ஜெபமே ஜெயம் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அந்த ஜெபமே ஜெயம். ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்களிடத்துலதான் ஆண்டவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு 3வது மனிதரை போல போகக்கூடாது. நம்ம ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவரிடத்துல இருந்துகிட்டு நம்ம ரிமைண்ட் பண்ண நம்ம ஆண்டவருடைய உபவாசத்துல இருக்கிறதாக அர்த்தம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் நம்ம எப்படி இருக்கிறோம்? உபவாசத்திலே நம்ம இருக்கிறதாக அர்த்தம். அல்லேலூயா. உபவாசம்
தெளிவு கொடுக்குது நமக்கு. நம்ம உபவாசத்தை பத்தி தான் இன்னைக்கு பேசணும்னு கிடையாது. இந்த வாரம் இது 2வது வாரமா நம்ம சக்சஸா பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். வரும் காலத்துல இன்னும் வெவ்வேறு டாபிக் எடுத்து எப்படியெல்லாம் நம்ம ஆண்டவரை ஆராதிக்கலாங்கிறது பார்க்கலாம். உபவாசம் ஒரு திசை, ஒரு தெளிவு கொடுக்குது. எலியா அந்த திசையை இழந்து மறிக்கிற ஒரு மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கிறார். ஏன்னா அவங்கள எதிரிகள் என்ன பண்றாங்க, துரத்திக்கிட்டு இருக்கிறாங்க. எலியாவை எப்படியோ கொன்னே ஆகணும்னு சொல்லிட்டு துரத்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப தேவனுடைய தூதுவனை அனுப்புறார். தேவன் அவருடைய தூதுவனை அனுப்பி என்ன, அவருக்கு போய் என்ன தேவையோ அதை செஞ்சு கொடு அப்படின்னு அனுப்புறாரு. அனுப்பி அவருக்கான தேவைகளை அந்த இடத்துல, ஏன்னா ரொம்ப மன உளைச்சல்ல நம்ம இறந்துடணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அப்ப 1 ராஜாக்கள் 19 எடுத்து நம்ம வாசிப்போம். 4வது வசனம் எடுத்து வாசிங்க சிஸ்டர். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 4வது வசனம். வனாந்திரத்தில் பிரயாணம் போய் சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் என்று சொல்லி ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அல்லேலூயா. வாசிங்க. தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் இருந்தது. அப்போது அவன் புசித்து குடித்து படுத்துக்கொண்டான். கர்த்தருடைய தூதன் 2ஆம் தரம் தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு. அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க, அது முடிச்சிருங்க. எழுந்திருந்து புசித்து கொடுத்து பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஒரே தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். அல்லேலூயா, அல்லேலூயா. போஜனம் கொடுத்து எலியாவை ஆண்டவர் காப்பாற்றுகிறார். ஏன் அப்படின்னா அவருடைய சித்தம் நிறைவேற வேண்டும். அவருக்கு செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் பண்ணணும். அதே மாதிரிதான் ஆண்டவர் நம்மளை இந்த உலகத்தில் படைத்து நம்ம கஷ்டப்படுகிற நேரத்தில் எல்லாம் நம்மளுக்கு போஜனம் கொடுத்து, என்ன போஜனம் கொடுக்கிறாரு, அவருடைய வார்த்தை என்ற போஜனத்தை கொடுத்து அவர் நம்மளை தேற்றுகிறார். அவர் தேற்றி நம்மளை இந்த உலகத்திலே அவர் சித்தம் நிறைவேற நம்மை படைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம புரிஞ்சுக்கணும். போஜனம் கொடுத்தார் அப்படின்னா ஆண்டவருடைய கற்பனையின்படி நம்ம வேற மாதிரி அதை எடுத்துக்கூடாது. பிரியாணி கொடுத்தாரு, அது கொடுத்தாரு, இதை கொடுத்தாருன்ட்டு அவரு போஜனம் என்ற அந்த இடத்தில் கொடுத்து அவனை அந்த இடத்துல ஆறுதல் படுத்துகிறார். அது பாருங்க. அதுக்கப்புறம் அந்த போஜனம் எவ்வளவு நாள் தாங்கினுச்சு அப்படின்னு பார்க்க போது 40 நாட்கள் அவனுக்கு ஓட தாங்கியது, நடக்க தாங்கியது. அல்லேலூயா. இந்த இடத்துல ஒரு மிக அற்புதமான விளக்கம் இருக்கிறது. ஏனென்றால் நம்ம என்ன பண்ணணும், கம்பேர் பண்ணி பார்க்கணும். நம்மளுக்கு போஜனம்ங்கிறது எது, ஆண்டவருடைய வார்த்தை. அந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு நாம் போஜன பிரியராக ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து நம்முடைய எண்ணங்கள், ஏக்கங்கள் எல்லாம் நிறைவேற்றுகிற தெய்வமாக இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. வார்த்தையை பிடிச்சுக்கணும். வார்த்தையை பிடிக்கிற பிள்ளைகள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. வார்த்தையை பிடிச்சுக்கிட்டு அதன்படி நடக்கிற நம்மள எப்படி இருக்கிறோம், ஒரு நீதிமான்களாக இருக்கிறோம். நம்ம வார்த்தையை பிடிச்சுக்கிட்டு அதன்படி நடக்கணும், நடக்கணும், ஜெபிக்கணும், ஜெபிக்கணும்.
தன்னுடைய குடும்பத்தையும் நம்முடைய சமுதாயத்தையும் நாம் உயர்த்த வேண்டும். ஏனென்றால் நம்ம பண்ணுகிற ஒவ்வொரு ஜெபம் விடுதலை கொடுக்கிறது. நமக்கு மட்டுமல்ல, நம்மளுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும், ஏன் இந்த நாட்டு தேசத்திற்கும் விடுதலை தருகிறது. அந்த விடுதலை ஜெபம் நம்ம பண்ணணும் அப்படின்னா தன்னை வருத்தி, என்ன, உணவருந்தாமல் தன்னை வருத்தி பண்ணுகிற ஜெபங்கள் 100க்கு 100 அவையெல்லாம் நல்ல நல்ல பலனை கொடுக்கிற அந்த விதைகளாக, நல்ல கொடுக்கிற விதைகளாக, கல்மேல் படுகிற விதைகள் போல் இல்லாமல் நல்ல நிலத்தில் விழுகின்ற விதைகளாக எல்லாம் இருக்கு. அல்லேலூயா. உபவாசம் சர்வ வல்லமை ஆண்டவரின் இன்னும் அதிகம் கவனமாக எடுத்துக்கொள்ளப்படுது. ஆண்டவர் நம்ம உபாசிக்க அவர் நம்மளை கருத்தில் எடுத்துக்கிறார், கண்ணியமா எடுத்துக்கிறார், ஒரு அன்பா எடுத்துக்கிறார், ஒரு ஆதரவா எடுத்துக்கொள்கிறார். அதான் சொல்லுகிறது, உபவாசம் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரின் கவனம் செலுத்த உதவுகிறது. நீ உணவை விட்டு விலகும் பொழுது நம்ம ஆவி எப்படி இருக்கு? சுறுசுறுப்பாக இருக்கிறது, புத்திசாலியாக இருக்கிறது, அறிவார்ந்ததா இருக்கிறது. ஏன்னா பட்டினி கிடந்தாலும் மூளை வேலை செய்யும். பட்டினி கிடக்க 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 நம்மளுக்கு மூளை அப்பதான் வேலை செய்யுது, அறிவு வருது, நம்ம சிந்திக்கிறோம், நம்ம அடுத்த காரியம் என்ன, மசக்கை, அந்த சோர்வு என்ற பகுதி நீங்குகிறது. ஏனென்றால் நம்ம யாரோடு இருக்கிறோம்? ஆண்டவரோடு இருக்கிறோம். யாரோட வல்லமை இருக்கிறது? ஆண்டவருடைய வல்லமை இருக்கிறது. ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு? வார்த்தையாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப வார்த்தை நம்மிடத்துல நம்ம தியானிக்கிறப்ப நம்மளுக்கு எப்படி வந்துருது? சுறுசுறுப்பு வந்துருது. அல்லேலூயா. அந்த சுறுசுறுப்பு இருக்கத்தான் நம்மளுக்கு கண்கூட ஒரு காண்கின்ற ஒரு சாட்சி. ஒரு பட்டினியா இருக்கிறவன் இந்த அளவுக்கு வல்லமையா இருப்பானா, வல்லமையா பேசுவானா, வல்லமையா நடப்பானா அப்படிங்கிறப்ப அந்த ஹோலி ஸ்பிரிட் ஆண்டவருடைய வல்லமை நம்மளிடத்தில் வரும் பொழுது எல்லாம் எப்படி இருக்கிறது? நம்ம உற்சாகமாக இருக்கிறோம். நாம் மாம்சம் பலவீனமாகிற நாம் ஆண்டவரோடு நடக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஆவியை புரிந்து கொண்டு அதன்படி ஆண்டவர் நம்மளை வழி நடத்துகிறார். நாம் உணவை விட்டு பிரியும் பொழுது அந்த சத்தத்தை தேர்ந்தெடுக்கும் பொழுது நம் ஆவி ஆண்டவரோடு இணைகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. உபவாசம் ஆண்டவருடைய உடன்படிக்கைன்றாங்க. கண்டிப்பா இருந்தே ஆகணும். ஒவ்வொரு கிறிஸ்தவனும், அவன் ஆர்சிகாரனா இருந்தாலும் சரி, சிஎஸ்ஐ காரனாலும் சரி, ஆண்டவருடைய உடன்படிக்கை என்னன்னு பார்க்க போது உபவாசம், உபவாசம், உபவாசம். ஏனென்றால் ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். தேவனுடைய குமாரன் இயேசு எத்தனை நாள் உபவாசம் இருந்தாரு? 40 நாள் உபவாசம் இருந்தார். அவர் பிசாசால் சோதிக்கப்பட்டார். இந்த 40 நாள் தன்னுடைய வல்லமை எடுத்துக்கொண்டு அவர் வெளியில மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா உபதேசங்களையும் பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்கா 4வது அதிகாரம் 1 வாசிங்க. இயேசு பரிசுத்தாவினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டு 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புத்தியாதிருந்தார். அல்லேலூயா. வாசிங்க. முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிட்டு அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் கல் அப்பமாகும்படி சொல்லும் என்றார். கல் அப்பமாகும்போது சொல்லும் என்றார். போதும் சிஸ்டர், போதும் போதும். ஏன்னா 40 நாட்கள் ஆண்டவர் உபவாசம் இருந்தார். ஏன் அப்படின்னு பாக்குறப்ப வல்லமை பெறுவதற்கு தான். நல்லா புரிஞ்சுங்க. அந்த காலத்துல எல்லாம் ரூம்ல போயிட்டு யாரும் உபவாசம் பண்ணல, பிரார்த்தனை பண்ணல. எங்க போயிருவாங்க? மலைக்கு மேல போயிருவாங்க. எலியா கூட 40 நாட்கள் இந்த மலைக்கு மேலதான் போயிட்டு ஆண்டவரை போய் சந்திக்கிறார். எலியா விட்டா அவங்க சொல்றாங்க, உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறப்ப அந்த சொல்றாங்க, ஃபுல் ஃபீட்ல
நம்மள மாதிரி ஒரு ஊழியக்காரனையும் மத்த குருமார்களை எல்லாம் வெட்டி சாய்ச்சிட்டாங்க. அந்த இடத்தை உடைச்சு போட்டாங்க. ஆண்டவரே, என்னை கொல்ல துடிக்கிறார்கள், நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன், நான் வாழ பிடிக்கவில்லை என்று அந்த இடத்துல சொல்கிறார். அப்பதான் அவர் தேற்றார். இதுக்கு முன்னாடி இறை தூதர்களை அனுப்பி என்ன பண்றாங்க, தேற்றார் அவர். அது மாதிரி நம்ம கஷ்டம் இருக்கிற சமயத்துல எல்லாம் நம்ம ஆண்டவரை தேடணும். நம்ம தேடுறது கிடையாது. ஒரு அர்ஜென்ட் மருத்துவ உதவி அப்படின்னு என்ன பண்ணிடுறோம், நம்ம உடனடியா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போய் நின்னுறோம். ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து முழங்கால் போட்டு ஜெபிக்கிற ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்படும். ஹல்லேலூயா. ஏன்னா எல்லா காரியமும் அப்படிதான். ஜெபமே ஜெயம். நாங்க எண்ணற்ற ஊழியக்காரர்களை சந்தித்து பேச பேச அவர்கள் முழு நேர ஊழியக்காரர்கள். நாங்களாவது ஒரு பணி வைத்திருக்கிறோம், ஒரு வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறோம். அவங்க எல்லாம் முழு நேர ஊழியக்காரர்கள். என்ன பண்றாங்க, ஜபம் 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 ஜபம். ஆண்டவரே, இந்த ஊழியத்தை தாங்கும், அதற்கான நபர்களை உண்டாக்கி தாரும், அனுப்பும் என்று. ஏனென்றால் அது உண்மையான சாட்சியாக, மெய்யான சாட்சியாக, ஏகப்பட்ட சாட்சியாக நான் காதோரம் கேட்டிருக்கிறேன். என்னிடத்துல பழைய பாஸ்டர் சொல்லுவாரு, அவரு சபை கட்டுற சமயத்துல யாரோ ஒரு ஆளு அவருக்கு மெசேஜ் போய் அவர் வண்டியை விட்டு காரை விட்டு இறங்கி அந்த சபை கட்டுவதற்கு பணம் கொடுத்து உதவினாராம். அவர் யார் என்னன்னே எங்களுக்கு தெரியாதுங்க. அவர் வந்தாரு, காரை விட்டு இறங்கி, நீங்க தான் சோவன் சோவா அப்படின்னு கேட்டு என்னிடத்துல பணம் கொடுத்தாரு அப்படிங்கிற. ஹல்லேலூயா. என்னென்றால் பேசுகிற தெய்வம், கம்யூனிகேட் வந்துகிட்டே இருக்கு. அதனால அம்மாவுடைய தேவையை இன்னும் கூடிய சீக்கிரம் ஆண்டவர் சந்திப்பார். ஹல்லேலூயா. இது ஆண்டவருடைய வார்த்தையாக இருக்கிறது. ஏன்னா நீங்க உபவாச கூடுகைக்கு வந்துட்டீங்க. நீங்க ஜெயிக்க பிறந்தவன், வெற்றியின் சிறைகள் நீங்கள் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது மாதிரி நம்ம என்ன பண்றோம், நம்ம வல்லமையை பெற்றுக்கொள்ளணும். அதுதான் நம்ம இந்த உபவாசத்துடைய பெருமகிமை. என்ன, நம்மளுடைய தேவைகள் எல்லாம் நிறைவேறுகிறது. பாஸ்டர் இடத்துல ஒரு ட்ரிப் நாங்க சொன்னோம், பிசாசு பிடித்திருக்கிற அந்த நபரை நாங்கள் சந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்றப்ப பாஸ்டர் அவர்கள் இடத்துல சொன்னார்கள், பிரதர், உபவாசம் இருந்துட்டு ஜெபிச்சுக்கிட்டு தான் பிரதர் போகணும். ஏனென்றால் இன்றைக்கு நான் சொல்றேன், அந்த ஏற்கனவே அந்த ஜபம் பண்ணின, அதாவது மற்ற சமுதாயத்தில் ஜபம் பண்ண 2 பேரும் இறந்து விட்டார்கள். ஹல்லேலூயா. சென்னையில நடந்த சம்பவம். நான் அவரிடத்துல சொன்னேன், இது மாதிரி இருக்கிறது, ஒரு பெண்ணு இது மாதிரி பிரச்சனை இருக்கிறது, அவர்கள் ஆவி அந்த சேட்டை என்ன பண்ணுமா, கிணத்துல போய் உழுவுறதுக்கு நிக்குமா. அந்த கெட்ட ஆவி கிணத்துல போயிட்டு கட்டியா வச்சிருக்கிறாங்களாம். அவுத்து விட்டுட்டாங்கன்னா கிடுகிடுன்னு ஓடி போயிட்டு கிணத்துல விழுந்துருமா. அது மாதிரியான ஒரு மிக கெட்ட ஆவி அது. அந்த ஆவியை துரத்த வந்தவர்கள் மியாலுமே சொல்லு 2 பேர் இறந்து விட்டார்கள். இந்த சூழ்நிலையில் சென்னையிலிருந்து என்னை ஒருத்தர் அழைக்கிறார். நான் பாஸ்டர் இடத்துல சொல்லவில்லை, ஏனென்றால் என் தேவன் வல்லமை உள்ளவர். என்ன, எல்லா உயிர்களையும் படைத்தவர் அவரே. படைத்தவர் அவர் இருக்க நாம் பாகாலை வணங்குவது ஏன்? ஆண்டவருடைய வல்லமை நம்மிடத்தில் இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும், பயப்படாம இருக்கணும். எதை வந்தாலும் என் தேவன் சந்திப்பார் அப்படின்னு சொல்லுகிற பிள்ளைகள் தான் உபவாசத்தில் இருந்து வெளிப்படுகிற அந்த வல்லமையான வார்த்தை அது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா உபவாசம் நம்ம பண்ணி முடிச்சு நம்ம அந்த ஆவியில இறந்திருக்கிறோம்னா நம்மள்ட்ட எப்படி இருக்கும், ஒரு தெய்வீக வல்லமை வந்து விடுது. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த தெய்வீக வல்லமை வர வேண்டும், வர வேண்டும், வர வேண்டும்னா ஒவ்வொரு கிறிஸ்துவ பிள்ளைகளும் உபவாசத்தை விட்டு விலகவே கூடாது. சாசாப்பு சொல்லி நான் வரல, எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லவே கூடாது. அந்த வல்லமையை ருசித்த பிள்ளைகள் பின்பற்றி கொண்டே இருக்கிறார்கள். இதெல்லாம் மாசம் மாசம் உங்களுக்கு வார பாதுகாப்பு வேணும்னா சபை கூடுதல்
கரெக்டா ஞாயிற்றுக்கிழமை நம்ம பிரேயர் பண்ணிட்டு அந்த வாரம் முழுவதும் உள்ள பாதுகாப்பு வளையத்தை நாம் பெற்றுக்கொண்டு செல்லுகிறோம். அல்லேலூயா. அது மாதிரி அந்த மாதம் முழுவதும் நீர் பாதுகாப்பா ஆண்டவருடைய சமூகத்துல இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த உபவாசம் பிரேயரை நம்ம விட்டு கூடாது. உபவாச கூடுதல் அந்த மாதத்திற்கான ஒரு வளையத்தை, பாதுகாப்பு வளையத்தை நீங்கள் பெற்று செல்கிறீர்கள். எந்த சாத்தானும் உன்னை தொட முடியாது, அணுக முடியாது, உன்னை சூழ்ச்சிக்குள்ளே வைக்க முடியாது. ஏனென்றால் நீ தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க வேணா பாருங்க, குடுகுடுப்பக்காரன் எல்லார் வீட்லயும் குடுகுடுப்பாட்டிக்கிட்டே வருவான். அந்த நம்ம சமூகத்துல இருக்கிற பிள்ளைகள் வீட்டிலே அவர்கள் எல்லாம் மிக நேர்த்தியாக உன் பாஷா இங்க பழிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவனே போயிட்டு இருப்பான். ஒரு சக்தி எங்களிடத்துல தடுக்கிறது என்று எண்ணற்ற குடுகுடுப்பைக்காரர்கள் என்னிடத்துல சொல்லியிருக்கார்கள், நான் கேட்டிருக்கிறேன். ஏனென்றால் அந்த வீட்டில் ஒரு தெய்வீக வல்லமை, அந்த பாதுகாப்பு வளையம் தொட்ட சாக்கடிக்கும், ஒரு உள்ள வர முடியாது. ஏனென்றால் நாங்கள் உபவாசத்தில் ஆண்டவரோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. உபவாசம் தெய்வீக சந்திப்பை கொண்டு வருகிறது என்று ஆண்டவர் சொல்கிறார். ஏனென்றால் கர்த்தரை நம்ம தேடுறோம், தேடி 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 நம்மளுடைய அன்பை, பிரியத்தை நம்ம அவரிடத்துல வெளிப்படுத்துறோம். அவர் நம்மளை என்ன பண்றாரு, ரொம்ப அப்சர்வ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்க. என்ன ஒரு ஜெபம், என்ன ஒரு அர்ப்பணிப்பு. ஏனென்றால் இந்த பட்டினி ஜெபமும் இதுக்கு ஈடாகாது. உபவாசம் என்று சொல்லிக்கொண்டு வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இது ஒரு பாடமாக இருக்கட்டும். நீங்கள் சபையிலே, உங்கள் ஆலயத்திலே தேவ வார்த்தையோடு நீங்கள் சஞ்சரிக்கும் பொழுதே நீங்கள் உபவாசத்திலே பெறுகின்ற அந்த இயேசுவின் வல்லமை 100 மடங்காக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா பழைய ஏற்பாட்டுல தானியேல் உபவாசம் இருந்தார். புதிய ஏற்பாட்டுல பேதுரு உபவாசித்து தனிமையில் இருந்து தரிசனங்கள், ஏகப்பட்ட தரிசனங்கள், அல்லேலூயா, அற்புதங்கள், அதிசயங்கள் செய்கிற மனிதர்களாக மாறுவதற்கு காரணமே இந்த உபவாசம் தான். உபவாசத்தில் இருந்து ஆண்டவருடைய வல்லமை இறக்கப்படுகிறது. அல்லேலூயா. ஏன்னா ஹோலி ஸ்பிரிட், அந்த தேவ வல்லமை உங்களிடத்துல இறங்கும் பொழுது உங்களிடத்துல ஒரு அக்கினி உருவாகும். இந்த காட்ஃபயர் மினிஸ்ட்ரி மூலியமாக நாங்கள் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் தேசமெங்கும் சென்று கொண்டிருக்கிறது, ஒரு அக்கினியை போல. அல்லேலூயா. ஆண்டவர் எங்களை வரும் காலங்களில் வழி நடத்துவார். அல்லேலூயா. ஏன்னா ஒரு எதிரியே கிடையாதுன்னு சொல்றாரு ஆண்டவர் இடத்துல. உபவாசம் செய்கின்ற பிள்ளைகள் வீட்டில எதிரி என்பதே கிடையாது, சூட்சமம் என்பதே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கள் பரலோக தகப்பனே, நன்றியுடன் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, வரும் காலங்களில எங்கள் சபையை விட்டு, எங்களுடைய இணக்கத்தை விட்டு பிரிந்திருக்கிற பிள்ளைகள் மீண்டுமாய் வந்து சபை கூடுதலை விட்டுவிடாதபடி இந்த வார ஜபத்திலும் கூட, மாத ஜபத்திலும் கூட பிள்ளைகள் கலந்து கொண்டு ஆண்டவருடைய வல்லமையை பெற வேண்டுமாய் இந்த நேரத்திலே நான் பிரார்த்திக்கிறேன். இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இரண்டாமாக செய்தியை தொடர்ந்து நாம் பிறப்பின் வாயிலே நிற்க இருக்கின்றோம். இந்த உபவாச கூடுகையின் பலன்களை நாம் தெரிந்து கொண்டோம். உபவாசம் இருப்பது எதற்கு? இயேசு கிறிஸ்து சீசர்களோடு உபவாசமிட்டு இருந்தார். அப்பொழுது அங்கு ஒரு கேள்வி எழும்புகிறது. இவர்களெல்லாம் யோவான் சீசர்களும் உபவாசம் இருக்கிறார்கள், பேதுரு சீசர்களும் உபவாசம் இருக்கிறார்களே, நீங்கள் ஏன் உபவாசம் உங்கள் சீசர்கள் இருக்கவில்லை என்று கேட்கும் பொழுது, எனது ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய கிறிஸ்து சொல்லுகிறார், மணவாளனாகிய கிறிஸ்து நான் இருக்கும் வரையிலும், என்னுடைய காரியங்கள் நிறைவேறும் வரையிலும் உனக்கு தனிமையான உபவாசம்
வேண்டாம் அப்படின்னு சொல்ற. ஆனா இப்போ நமக்கு அந்த உபவாசம் வேண்டும் என்று தேவதாசன் நமக்கு வெளிப்படுத்தினார். அன்று இயேசு கிறிஸ்து சீசர்களோடு இருந்தார். ஒரு புதிய திராட்சரசம் அவரோடு இருந்தது. ஒரு புதிய உடன்படிக்கையை நிறைவேற்றுவதற்கு அவர் சீசர்களோடு இருந்தார். இப்போ பிதா 1000 ஆண்டு அரசாட்சிக்காக நியாய தீர்ப்புக்காக காத்து கொண்டு இருக்கிறார். இப்போ அந்த நியாய தீர்ப்புக்கு அவருடைய வலது வாரிசத்தில் நிற்பதற்கும், நம் தேசம் ரட்சிப்படைவதற்கும், நம் உறவுகள் ரட்சிப்படைவதற்கும், நாம் இருக்கின்ற கிராமம் ரட்சிப்படைவதற்கும் நிச்சயமாகவே உபவாசம் தேவைப்படுகிறது. நல்லா யோசித்து பார்க்கணும் பிரியமானவர்களே. அன்றைய கால அமைப்பில் இயேசு கிறிஸ்து சீசர்கள் இருந்தால் அன்று தேவையில்லை. ஆனால் இன்று நாம் அவரோடு பிணைக்கப்பட வேண்டும் என்பதற்கு, நம் தேசம் ரட்சிப்பிற்காகவும் கட்டாயமாக உபவாசம் தேவைப்படுகிறது. முதல்ல நம்முடைய ஆவி, ஆத்ம, சரீரம் இம்மூன்றும் வறண்ட நிலையில் இல்லாதபடிக்கு ஆவியின் வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், நீ பிரகாசமாக இருக்க வேண்டுமானால், உனக்குள் கிறிஸ்து இருக்க வேண்டுமானால், நமக்கு ஒரு காத்திருப்பு இருக்க வேண்டும். நம்ம ஐம்புலன்களும் என்ன செய்யணும்? அந்த ஒரு 3 மணி நேரமாவது தேவனை ஆராதிப்பதற்கும் தேவனை மகிமைப்படுத்துவதற்கும், இதை எப்படி சொல்லலாம், ஒரு பட்டினி போர் என்று கூட சொல்லலாம். நாம யுத்தம், உலகத்தோடு நாம் யுத்தம் செய்வதற்கு இந்த உபவாசம் கட்டாயமாக தேவைப்படுகிறது. ஆனபடியினாலே பிரியமானவர்களே, இது ஒரு முக்கியமான தருணத்துக்கு நாம் வந்து இருக்கின்றோம். இந்த